கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவரது இரக்கப் பெருக்கினால் பொதுக்காலம் 2வது ஞாயிறிலே நாம் காலடி எடுத்து வைத்து அவரையும் அன்னை மரியாவையும் போற்றவும் புகழவும் வாய்ப்பை தந்ததற்காக நன்றி சொல்லி, இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகின்றன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நற்செய்தியின் பின்னணியாக ஒரு சிறிய கருத்தை கூறுகிறேன். மத்தேயு தனது நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்துவை இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று அறிமுகப்படுத்துகிறார். லூக்காவும் இடையர்களுக்கு உங்களுக்கு ஒரு மாபெரும் நற்செய்தியை அறிவிக்கிறேன், தாவீதின் குலத்திலே உங்களுக்காக ஆண்டவர் மீட்பர் பிறந்துள்ளார் என்று அவரை அறிமுகப்படுத்துகிறார். இன்று திருமுழுக்கு யோவான் இயேசுவை வெளிப்படுத்துகிறார், அறிமுகப்படுத்துகிறார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இவரே இறைமகன் என்று இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவதையும் அவரை தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைப்பதையும் நாம் கேட்கிறோம். சற்று விரிவாக பார்ப்போம். திருமுழுக்கு யோவான் சொன்ன அந்த 3 பகுதிகளை, 3 வாக்கியங்களை உங்களுக்கு சற்று விளக்கம் செய்கிறேன். 1, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. இந்த சொற்றொடரை பலவிதமாக நாம் பல கோணங்களில் இருந்து புரிந்து கொள்ள முடியும். ஆட்டுக்குட்டி ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியாக பார்க்கலாம். அதே விவிலியத்தில் இன்றைய முதல் வாசகத்திலும் மற்றும் எசையா புத்தகம் 2வது புத்தகத்திலிருந்து நாம் அவரை இறைவனின் ஊழியன், துன்புறும் ஊழியன் என்பதை வாய் திறவா ஆட்டிற்கு உதாரணமாக சொல்வதையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கு நாம் சிறப்பாக பார்ப்பதை, யோவான் நற்செய்தியாளர் இதை இன்னும் அழுத்தமான ஆழமான ஒரு உண்மையை, யூதர்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு நிகழ்வை பின்னணியாக கொண்டுதான் கூறுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். பாஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் அதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது பலியிடப்படுகின்ற ஆடு, அதைத்தான் பாஸ்கா ஆடு என்று நாம் பார்க்கிறோம். விடுதலை பயண நூல் 12வது அதிகாரம் 5-6 வசனங்களிலே இந்த பாஸ்கா ஆடை பற்றி நாம் பார்க்கிறோம். பலியிடப்படுகின்ற ஆடை பார்க்கிறோம். ஆடு குறைபாடற்றதாக, கிடாயாக, 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம். ஆக ஒரு ஆட்டை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த ஆட்டை என்ன செய்வார்கள்? அதை வெட்ட வேண்டும், பலியிட வேண்டும். தொடர்ந்து 7வது வசனம் சொல்லுகிறது, இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். ஆகவே ஒரு ஆட்டை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டை ஆண்டவருடைய இந்த பாஸ்கா கடத்தல் விழாவிலே இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டும் என்று, இந்த அர்த்தத்தில் தான் நற்செய்தியாளர் யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருமுழுக்கு யோவான் வழியாக அறிமுகப்படுத்துகிறார். இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவரே பலியிடப்பட போகின்றவர் என்பதை சொல்லுகிறோம். இதைத்தான் யோவான் தனது நற்செய்தியிலே இறுதியிலே ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு இதிலே தெளிவாக சொல்லுகிறார். இவர் தன்னுடைய உயிரை தானாகவே கொடுக்க வந்த ஆட்டுக்குட்டி. இவர் படிப்படியாக எப்படியெல்லாம் துன்பங்கள் பட்டு, வேதனைப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் நாம் எசையாவிலே காணுகின்ற துன்புறும் ஊழியனையும் மையப்படுத்தி பலியிடுகின்ற ஆடாகவும் துன்புறும் ஊழியனாகவும் 2ஐயும் ஒன்றிணைத்து அவர் நமக்கு மீட்பு தருகிறார் என்று சொல்லுகிறார். அதையும் கடந்து இறுதியாக நாம் திருவெளிப்பாடு புத்தகத்தில் இந்த ஆண்டவருடைய பலியிடப்படுவதால் வரக்கூடிய
விளைவு என்ன என்பதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். திருவெளிப்பாடு 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம். நீர் கொல்லப்பட்டீர், உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். வெற்றி. நீர் இறந்தது ஏனோ தானோ என்று அல்ல. ஒரு சிலர் பிதற்றுவார்கள், இயேசு கிறிஸ்துவாக மனமுவந்து தற்கொலை செய்து கொண்டார் என்று. அதெல்லாம் பிதற்றல்கள் இல்லை. தெரிந்தே அவர் இந்த உலகத்திற்காக தன்னை பலியாக கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலை தந்து வெற்றி வீரராக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினார் என்பதைத்தான் இந்த திருவெளிப்பாட்டிலே அவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் 2வது வாசகத்தில் நாம் கேட்டதைப் போல ஆண்டவர் ஒரு சாராருக்கு மட்டும் அல்ல, எல்லோருக்கும் அவர் ஆண்டவர் என்று புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு சொன்னதைப் போல இவர் எல்லோருக்கும் உரிய வெற்றி வாகை சூடுகின்ற ஒரு அருமையான செம்மறி பலியான ஆட்டுக்குட்டி என்று அவர் தன்னுடைய திருவெளிப்பாட்டிலே தெளிவுபடுத்துகிறார். இது முதல் பகுதி. இவரே கடவுளின். 2வது, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குகின்றவர். ஆகவே இவர் ஒரு சாராருக்கு வந்தவர் அல்ல. புனித பவுலடியார் சொல்வதைப் போல இவர் ஒரு புதிய வாழ்வை இந்த வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குகின்றவர். அப்படி என்றால் ஒரு புதிய வாழ்விற்கு, ஒரு புதிய கண்ணோட்டத்திற்கு, ஒரு புதிய சகாப்தத்திற்கு நம்மை அவர் அழைத்து செல்லுகின்றார். ஆகவே பாவ கழுவாய் நிறைவேற்றும் போக்கு ஆடு என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே படிக்க பார்த்திருக்கிறோம், கேட்க பார்த்திருக்கிறோம். அது இப்பொழுது நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஆகவே ஒரு நாள் அவர்கள் பாவ பரிகாரத்திற்கென்றே வைத்திருந்தார்கள். எபிரேயத்தில் யோம் கிப்பூர் என்று சொல்லுவார்கள். பாவ கழுவாய் ஆடு என்று ஒரு ஆட்டை தேர்ந்தெடுத்து அந்த நாளிலே யோம் கிப்பூர் என்று சொல்லுகின்ற பாவ கழுவாயை போக்குகின்ற அந்த நாளிலே அவர்கள் சடங்குகளோடு வழிபாடுகள் செய்து வந்தார்கள். லேவியர் புத்தகம் 16வது அதிகாரம் 9-10 வசனங்களில் இந்த ஆட்டை பற்றி நாம் பார்க்கிறோம். பலியிடப்படுகின்ற அந்த ஆடு. இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பு பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய்கள் 2ஐயும் எரி பலிக்காக ஆட்டுக்கிடாய் ஒன்றையும் கொண்டு வர வேண்டும். ஆகவே பலியிடுவதற்கென்று ஆடுகளை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்த பிற்பாடு ஆரோன் அவைகள் மீது கைகளை வைத்து ஜெபித்து அதை பலியிடுவ தயார் செய்வார். அப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவருக்கென சீட்டு விழுந்த ஆட்டுக்கிடாயை பாவம் போக்கும் பலியாக செலுத்த வேண்டும். போக்கு ஆடாக விடப்படுவதற்கென சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கிடாயையும் பாவக்கழுவாய்க்கென பாலை நிலத்திற்கு அனுப்பிவிடுமாறு ஆண்டவர் திருமுன் உயிருடன் நிறுத்தி வைக்கப்படும். ஆகவே அந்த நாளிலே மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு ஆலயத்திலே வந்து தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அங்கு இருக்கின்ற அந்த ஆட்டிற்கு முன்பாக அந்த ஆட்டை தொட்டோ அல்லது அதை கையை நீட்டியோ என் பாவத்தை எல்லாம் இந்த ஆடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவப்போக்கு கழுவாய். ஆகவே என்னுடைய பாவத்தை, என்னுடைய பரிகாரத்தை, என்னுடைய பாவ சிந்தனைகளை இந்த ஆட்டின் மீது நான் சுமத்தி விடுகிறேன். ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று ஒரு நாள் முழுவதும் அவர்கள் அழுது புலம்பி அந்த ஆட்டை பிறகு பாலை நிலத்திற்கு ஓட்டி விடுவார்கள். என்ன காரணம்? பாலை நிலத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய எண்ணம், இந்த வெள்ளாட்டு வழியாக பாலை நிலத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த ஆட்டின் வழியாக நான் புத்துணர்வு பெறுகிறேன், அருள் பெறுகிறேன், ஆசீர் பெறுகிறேன், மன்னிக்கப்படுகிறேன், மீண்டும் நல்லவனாக வல்லவனாக வாழ வேண்டும் என்று உறுதி எடுக்கிறேன். ஆகவே என் பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு, அங்கிருந்த அனைவருடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அந்த ஆடு பாலை நிலத்திற்கு விரட்டிவிடப்படும். ஆகவே என் பாவங்களை சுமந்து செல்லுகின்ற அந்த ஆடு, என் பாவங்களை சுமந்து எனக்காக இங்கே பாலையிலிருந்து இங்கே இருந்த கோவிலிலிருந்து பாலை நிலத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த ஆட்டை போல, பாவத்தை சுமந்து சென்ற ஆட்டை போல இப்பொழுது ஆலயத்திலிருந்து ஆண்டவர் கல்வாரி மலைக்கு தன்னையே நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து பலியாக சென்றார் என்ற அந்த கருத்தை யோவான் வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டு பின்னணியை மையப்படுத்தி இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை திருமுழுக்கு யோவான் வழியாக தெளிவாக சொல்லுகிறார். இந்த பாவம் போக்கும் கழுவாயாக அந்த ஆட்டை போல
இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இவர் யார்? இவரே இறைமகன் என்று தெள்ளத் தெளிவாக மத்தேயு சொன்னதைப் போல இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்றும் அருமையான ஒரு நற்செய்தியை, மகிழ்ச்சி நற்செய்தியை தெரிவிக்கிறேன். தாவீதின் குலத்தில் உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்று சொன்ன லூக்காவின் வார்த்தைகளைப் போல இன்று இப்பொழுது இந்த வாசகத்தில் யோவான் இயேசு கிறிஸ்து நமக்காக ஆடாக உருவகப்படுத்தி, அதுவும் போக்காடாக நம் பாவங்களையெல்லாம் ஏற்று இறைமகனாக இருந்தவர் பாவங்களை தவிர்க்கிறார். அந்த பாவம் உலக மக்கள் அனைவருக்கும் உரித்தானது. உலக மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்கள் அனைவருக்காகவும் இறந்தார் என்பதை தன்னுடைய நற்செய்தியின் ஆரம்பத்திலேயே இயேசு கிறிஸ்து யார், எதற்காக வந்தார், என்ன செய்ய போகிறார், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய வாழ்வு என்ன, அவருடைய பலியும் நம்முடைய வாழ்வும் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்துத்தான் இந்த வாழ்வு இருக்கும் என்பதற்காகத்தான் பலியும் புதிய வாழ்வும் என்ற ஒரு சிறிய தலைப்பை தந்திருக்கிறேன். நீங்களும் நானும் பலியாக மாற வேண்டும். இந்த இரண்டையும் ஒன்றிணைத்துத்தான் ஆண்டவர் நமக்கு புதிய வாழ்வை தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பாவத்தை போக்கினார். பலியும் அதை தொடர்ந்த புதிய வாழ்வும் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் கிடைக்கிறது, உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். இதைத்தான் பலியும் புதிய வாழ்வும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புனித திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டி காட்டுகிறார். இந்த பலியும் புது வாழ்வும் நம் வாழ்க்கையில் இருக்க முடியுமா? இருக்க முடியும், இருக்க வேண்டும். குடும்பத்திற்காக பலியாக வேண்டும். பலியானவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இந்த பலியும் புதிய வாழ்வும் நம் வாழ்வில் நடைபெற வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் ஒரு அருமையானவர்கள் என்று சொல்ல வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்வை, நம்முடைய அன்பு வாழ்வை, உறவு வாழ்வை, அன்பிய வாழ்வை, ஏற்றத்தாழ்வு இல்லாத, ஜாதி போன்ற சண்டை சச்சரவுகள் இல்லாத, வன்முறை இல்லாத ஒரு வாழ்வை நம் குடும்பங்களிலே, நாம் இருக்கின்ற பகுதிகளிலே காட்டுகின்ற பொழுது அவரை எண்பிக்க முடியும். இவர்களே நல்லவர்கள், இவர்கள் சிறப்பானவர்கள் என்று நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். உங்கள் நற்செயல்களால் இறைவனை மகிமைப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய நற்செயல்களால் இயேசு கிறிஸ்து எப்படி அனுப்பப்பட்ட போக்காடாக கல்வாரியிலே சென்று பலியிடப்பட்டாரோ அதே போன்று நம் குடும்பங்களுக்காக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ முடியும். ஏராளமானவர்களை நாம் பார்த்துக்கிறோம். நம்முடைய குடும்பங்களிலே நான் சொல்லாமலேயே உங்களுக்கு தெரியும். மூத்த மகனோ மகளோ தன்னுடைய பிறகு பிறந்த குழந்தைகளுக்காக எத்தனை பேர் எவ்வளவு சிறப்பாக வாழுகிறார்கள். ஒரு சிலர் திருமணமே இல்லாமல் நான் திருமணம் செய்து கொண்டால் எனக்கு பின் இருக்கக்கூடிய என்னுடைய தங்கையோ அல்லது தம்பியோ சரியான முறையில் வாழ முடியாது என்று எண்ணி காலம் கடந்து திருமணம் செய்வார்கள். சற்று வயது முதிர்ந்த பொழுதும் திருமணம் செய்வார்கள். அல்லது திருமணமே வேண்டாம், என் குடும்பத்திற்காக அப்பா இல்லை அம்மா இல்லை, ஆகவே நான் என் குழந்தைகளை என்னுடைய தம்பி தங்கைகளை வளர்ப்பேன் என்று பலி செய்து பலியாக தங்கள் வாழ்க்கையை கொடுத்து ஒரு புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள் ஏராளமாக உண்டு. நான் இல்லை என்று சொல்லவே இல்லை. வாழ முடியும், நம்மால் பலியிட முடியும். அல்லது நம்முடைய குடும்பத்திற்காக நான் என்னிடம் இருக்கக்கூடிய என்னுடைய தீய பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், வரட்டு கௌரவங்கள், வீணான பிடிவாதங்கள், ஈகோ என்று சொல்லக்கூடிய ஒஸ்ட் வியாதி. இப்போ அதுதான் எந்த குடும்பத்தை போய் கேட்டாலும் 2-3 பிள்ளைங்க இருந்தால் ஒரு பிள்ளை வீட்டுக்கு வந்துடுது. அல்லது ஒரு பையன் வாழ முடியாது என்று வந்து விடுகிறான், வாழ முடியாது என்று சொல்கிறான். கேட்டால் இவன் அந்த பொண்ணை குறை சொல்கிறான், அந்த பொண்ணை கேட்டால் இவனை குறை சொல்லுது, ஏதாவது சொல்லி பிரிந்து விடுகிறார்கள். பலியிட தங்களையே ஒரு பழிப்பொருளாக இந்த குடும்பத்திற்காக இறைவன் தந்திருக்கின்ற இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்க்கைக்காக நான் எதையெல்லாம் இழக்க வேண்டுமோ அதை இழக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் வாழுகிறோம். எண்ணமில்லாமல் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை இனிக்காமல் போகிறது, கசப்பாகி விடுகிறது. வாழ்நாள் முழுவதும் இந்த சுமையை, தேவையில்லாத இந்த ஈகோ என்ற சுமையை சுமந்து கொண்டே செல்லக்கூடிய ஏராளமான இந்த காலத்து குழந்தைகள், கணினி உலகு குழந்தைகள் நிறைய இருக்கிறார்கள். கேட்பதற்கு வேதனையாக இருக்கிறது. பலியிட மறுக்கிறோம். பலியிட முடியும், பலியிட்டு வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சில வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர், கடவுள்,
விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். நம்முடைய மீட்புக்காக அவர் தன் உயிரை தந்ததாக படிக்கிறோம். துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, நான் இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் இவைகளெல்லாம் கடந்து நம்மால் வாழ முடியும் என்று பேதுரு நமக்கு உற்சாகம் தருகிறார், ஊக்கம் தருகிறார். அந்த வார்த்தையை படித்து நான் முடிக்கிறேன். வாழ முடியும், வாழ வேண்டும், முடியாது என்று சொல்லாதீர்கள். நமக்காக இறந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருள் ஆற்றல், அவரது இறப்பு உயிர்ப்பு நமக்கு நிச்சயமாக வழிகாட்ட வேண்டும், வழிகாட்டுகிறது. ஆகவே இந்த இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொன்ன அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 1வது அதிகாரம் 18-19 இவ்வாறு நாம் பார்க்கிறோம். உங்கள் மூதாதையரிடம் இருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். ஆக பாவத்திலிருந்து மீட்டு புதியவர்களாக வாழ என்ன விலை கொடுத்து நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுனுடைய மரணம், பாடுகள், உயிர்ப்பு, இரத்தம் அப்படின்னு சொல்றார். ஆகவே விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். ஆகவே நீங்களும் நானும் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். மகிழ்ச்சியில் வாழ, மனநிறைவில் வாழ, சந்தோஷமாக இருக்க, குடும்பத்தில் அன்புறவோடு வாழ, ஐ லவ் யூ என்று சொல்லி வாழக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கைக்குள், இனிக்கின்ற துறவரத்திற்குள், என்றும் எங்கும் எப்பொழுதும் மகிழ்வோடு பணி செய்யக்கூடிய ஒரு அருமையான உள்ளத்தை தந்திருக்கின்ற இந்த துறவரத்தில் தனியறம் எந்த அறமாக இருந்தாலும் வாழ முடியும் என்று சொல்லுகிறார். காரணம், உலக மக்கள் அனைவருக்காகவும் தன் உயிரை, விலை மதிக்க முடியாத தன் உயிரை அவர் தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்விலே இயேசுனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இவரே உண்மையான ஆட்டுக்குட்டி என்று நமக்கு அடையாளம் காட்டப்பட்ட அந்த இயேசுவினுடைய அருள் ஆசீர் தொடர்ந்து நம் குடும்பங்களில் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை கருவறை டு கல்லறை, womb to tomb, ஒரே ஒரு முறை தான் நாம் நடக்கப் போகிறோம். சாவை காட்டி பயமுறுத்துவது என்னுடைய பாணி அல்ல. அதற்காக நான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு சொல்லவில்லை. வாழ்வு எவ்வளவு உன்னதமானது என்பதற்காக சொல்லுகிறேன். வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். விலை கொடுத்து வாங்கப்பட்ட இயேசுவினுடைய இரத்தத்தால் வாங்கப்பட்ட நாம் வீணாகி போய்விடக்கூடாது, நம் குடும்பங்கள் அழிந்து விடக்கூடாது, உறவுகள் இல்லாமல் போய்விடக்கூடாது, அவருடைய மரணம் எந்த விதமான அழுத்தத்தையும் தாக்கத்தையும் தந்து விடாமல் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறேன். ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறோம். womb to tomb, கருவறை டு கல்லறை, ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்க்கையில் இயேசுனுடைய அன்பையும் அவர் நமக்காக சிந்திய இரத்தத்தையும் எண்ணி பார்த்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ்வோம். அப்படி வாழ்ந்த அன்னை கன்னிமரியாளுடைய திருப்பீடத்திலிருந்து தான் நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து மகிழ்வோடும் நிறைவோடும் இருக்க அருள் புரிவாராக. வல்ல இறைவன் நல்லருள் புரிவாராக. ஆமென்.